எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான செய்திகளாக இருக்குங்க நண்பர்களே. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டினுடைய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய குரூப் என்னன்னு பார்த்தா டாடா குரூப் தான். அப்படி டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஷேர்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன். இப்போ தரவரிசைப்படி அடிக்கிறோம். டாடா குரூப்பில் யார் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டிசிஎஸ் குரூப் தான். அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 47,000 கோடி பக்கம் ஒரு வருஷத்தில் லாபம் பண்ணுறாங்க. ரெண்டாவது டாடா மோட்டர்லாம் பார்க்கும்பொழுது 33,000 கோடி அப்படின்ற மாதிரிலாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாடா குரூப்லேயே அப்படியே வரிசையாக அடிக்கிட்டே வந்தோம்னா கடைசி இந்த டிடிஎம் எல்லாம் வரும். ஏன்னா அதெல்லாம் நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்களாம் கிட்டத்தட்ட 330 கோடி நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தரவரிசையாக அடுக்கி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் 20% ஏதாவது லீடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இறங்குச்சுன்னு வச்சுங்களேன், அதில் முதலீடு பண்ண பார்ப்பாங்க நிறைய பேர். ஆனால் டிசிஎஸ் அப்படி 20% இந்த மார்க்கெட் சரிவில் இறங்கவே இல்லை. அதே மாதிரி இரண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு 40% இறங்கியிருக்கா, 60% இறங்கியிருக்கா, 80% இறங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து அதில் முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்வாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டில். ஏன்னா ஒரு லீடிங் குரூப் ஷேர்ஸ் 40% 60% சமீபத்தினுடைய ஹைலேருந்து இறங்கி கிடச்சிதுன்னா சரி ஒரு வேளை இது ஏறுமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனாலும் பாருங்க டாடா மோட்டரை தவிர்த்து வேற எந்த ஷேருமே இன்னும் பெருசாக இறங்கி வரல. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்ப்புனா டாடா குரூப்பில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டர் ஆல்ரெடி பெரிய அளவில் இறங்கிட்டான். இவனுடைய ஒரு ஸ்லோப் லைன் சப்போர்ட் ஒரு 650 ரூபா போய் டச் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துலாம் பார்க்கும்பொழுது 1000 ரூபா மறுபடி வருவானா, அல்லது இங்கிருந்தே ஒரு 1000 ரூபா யூ டர்ன் போட்டு இங்கிருந்தே ஒரு 1000 ரூபா வருவானா அப்படின்றது மார்க்கெட்டினுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம் போன வாரத்தில் எப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூப்பராக மேல் நோக்கி ஏறி வந்ததோ அது மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் ஏறி வந்தால் தான் அப்படி ஒரு நம்பிக்கை பிறக்கும். இப்போதைக்கு டாடா குரூப்பில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு 40% பக்கம் இறங்கி கிடக்கு அப்படின்னா இந்த டாடா மோட்டர் ஒரே ஒருத்தன் தான். இவன் இங்கிருந்து ஒரு 40% ஏறி வந்தானா இல்லையா அப்படின்றது 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, நம்மளுடைய தமிழ் படங்களில் ஒவ்வொரு கதையிலையும் பார்த்தீங்கன்னா வில்லனை அடி வெளுத்து விட்டுட்டு ஹீரோயினை ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு முறையும் கரடிகள் மார்க்கெட்டை கீழே இறக்கி விடும். ஏதாவது ஒரு கெட்ட நியூஸ் வரும். கீழே இறங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் காளைகள் மார்க்கெட்டை காப்பாற்றி மேல் நோக்கி இழுத்துட்டு வரக்கு தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கிறிஸ்துமஸ் ரேலி, ப்ரீ கிறிஸ்துமஸ் ரேலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி நம்ம இதில் தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்காக மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரீ கிறிஸ்துமஸ் ரேலி, சாண்டா கிளாஸ் ரேலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருவேளை அது நடக்கலை, இந்த வருஷத்தில் அது நடக்கலை அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒருவேளை அடுத்த வருஷத்தில் 2025 ஒரு Q3 ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தானுங்க மார்க்கெட் ஏற்றி விடணும். சம்பந்தமே இல்லாமல் நேற்று ஒரு 600-700 பாயிண்ட் நிஃப்டி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றி விட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா அதெல்லாம் நிலையற்ற காரணங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இதை வச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி ப்ரீ பட்ஜெட் ரேலி, போஸ்ட் பட்ஜெட் ரேலின்னு சொல்கிற மாதிரி கிறிஸ்துமஸ் வர்ற சமயத்தில் சாண்டா கிளாஸ் ரேலி இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த நிஃப்டி ஏதாவது இதுக்கு முன்னாடி எப்படி காளைகள் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததோ அதே மாதிரி இந்த சாண்டா கிளாஸ் ரேலி நம்மளுக்கு ஒரு 25,000க்கு மேலே இது வருமா அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன நம்பிக்கையில் வாழ வேண்டியதான். இப்போ கூட பாருங்கள் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க மார்க்கெட் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா 600 பாயிண்ட் நிஃப்டி கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ சொல்கிறவங்க என்ன ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா யாருமே இங்கே கடவுள் கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க மனசில் நினைக்கலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம், எல்லாம் ஓகே. பட் இப்படித்தான் நடக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே அபத்தமானதான். அதைத்தான் ஒவ்வொரு முறையும் ஷேர் மார்க்கெட் தான் நான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போதைக்கு நல்ல செய்திகள் என்ன இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா 2 நல்ல செய்திகள் தான். 2 கூட கிடையாது, 1 தான் நல்ல செய்திகள். அதாவது ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அப்படின்றது நவம்பர் 26 வரைக்கும் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓ. இந்த ஐபிஓனுடைய விலை 148 ரூபா அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒருவேளை 35% பாசிட்டிவாக லிஸ்டிங் ஆகுமா அப்படின்ற ஒரு ஆசை கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ரியல் மார்க்கெட்டில் எவ்வளவு தூரம் லிஸ்ட் ஆகும் அப்படின்றது தெரில. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வரைக்கும் இப்போதைக்கு பாசிட்டிவாக காமிச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டுக்கு மேலே ஒரு மடங்கு போய்கிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரியல.
அடுத்து இந்த NTPC கிரீன் எனர்ஜி 108 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இது பெருசாக வரவேற்பு இல்லாமல் இருந்தது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும். இப்போ கூட போய் பார்த்தோம்னா லிஸ்டிங் கெயின் மேபி ஒரு 3% வருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இது நல்லபடியாக, அதுலேயும் முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஷேர் தான்ப்பா கிடைக்கும் அப்படின்றாங்க, ஆனால் 3 பேர் அப்ளை பண்ணுற மாதிரி கணக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா செகண்டரி மார்க்கெட்டில் இல்லை, ஏன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேட் நியூஸ்கள் இருக்குது. நல்ல நியூஸ்னு பார்த்தா இந்த IPO பிரைமரி மார்க்கெட் லிஸ்டிங் கெயினும் பிரைமரி மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் இப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் பேட் நியூஸ் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காலை சுற்றிய பாம்பு மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் வார் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அமைதி ஆகிற மாதிரி இல்லை. அப்பப்போ இவங்க வர்றது நம்மளுக்கு நல்லது தான். என்ன காரணம் சொல்லுங்கள்? மார்க்கெட் ஸ்வைங் அவன் பாட்டுக்கு 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் சடார்னு ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பான். அது நம்மளுக்கு நல்லது தான் ஆக்சுவலாக. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடவே கூடாதுங்க நண்பர்களே, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியை காரணம் காமிச்சு 500 பாயிண்ட்டுகள் முதல் 1000 பாயிண்ட்டுகள் வந்து ஒரே வாரத்தில் மூவ்மெண்ட் காமிச்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதில்ல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அது மந்த்லி எக்ஸ்பைரி தம்பி. அந்த அன்னைக்கோ அல்லது 2 நாள் முன்னாடியோ அல்லது ஒரு நாள் கழிச்சோ நாங்கள் எப்படி வேணாலும் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. எந்த ஒரு விஷயமே அது இல்லை அப்படின்னா தான் அதனுடைய அருமை தெரியும். முதலெல்லாம் FISே எங்களுக்கு வேண்டாம், எங்கள் மார்க்கெட்டை DISே ஏற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை முதல்ல இருந்தது. கடைசியில் பார்த்தா இப்போ FIS ஏதாவது வாங்குறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குது. தற்சமயத்துக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமையில எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வெறும் 1278 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிச்சு பார்த்தீங்களா, இன்னைக்கு தேதி 22 ஆயிடுச்சு. அடுத்த வாரத்தில் 5 ட்ரேடிங் டே தான். இந்த மாதமே முடிஞ்சிடும், நவம்பர் மாதம். ஆனால் அவங்க விற்றதுன்னு பார்த்தா வெறும் 40,000 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து அக்டோபர் மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா 1,14,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ ஒரு வகையில் அவங்களுடைய வித்து தள்ளுற வேகம் என்பது கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 5,000 கோடிக்கு விற்றாங்கன்னா கூட 25,000 கோடி, ஆக மொத்தம் 65,000 கோடி தான் இந்த மாதத்தில் மொத்தமே விற்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு FISனால இந்த மாதம் பெருசாக பாதிக்கப்படலை, அடுத்த 2-3 நாட்கள் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நிலவரம் இருக்குது. இவங்க வேற அப்பப்போ இடையில பந்தையும் பேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு IPLனு ஒரு மாதிரி ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கவ்வுன்னு நம்மளுடைய டைமை கவுவாங்க. அந்த வகையில் இந்த IPLனுடைய ஆக்ஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் இது நம்மளுக்கு என்னங்க, ஒரு வியாபாரிக்கு ஏதாவது ஒரு சீசன் வந்ததுன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் இந்த IPL அப்படின்றது உதவி செய்யலாம், ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது போன்ற ஃபுட்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், ஜூப்ளியன் ஃபுட்டு, அது மாதிரி சில பர்கர் ரிலேட்டடான ரொம்பவுமே ஜங்க் ஃபுட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி சில டிவி ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு அந்த ஷேர்ஸுக்கு மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதுபோக டேட்டா ரிலேட்டடான மொபைல் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஷேர்களுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கலாம். ஆக மொத்தம் இப்போதைக்கு இவனையும் நம்ம ஒரு சைடில் நம்ம இக்னோர் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த IPL 2025 பிஸ்னஸ் வால்யூம் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து சில ஷேர்களை இம்பேக்ட் பண்ணுறாங்க. எது எப்படியோ நண்பர்களே, வாழ்க்கை என்பதே சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியதான். அந்த வகையில் போன வாரத்தில் ஒரு சின்ன ஜம்ப் அப்படின்றது ஒரு ஆல்மோஸ்ட் 600 to 700 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்ததை அனுபவித்தோம். அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லையும் இதே மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா சந்தோஷம்தான். அது எப்படி பூமாதேவி வாயை பழக்க போறா, எல்லாரும் உள்ள போக போறீங்க அப்படின்ற மாதிரி வேர்ல்டு வாரே தொடங்கிடுச்சுன்னு எழுதிட்டார் ஒரு நண்பர். நீங்க பாட்டுக்கு ஷேர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. சரிங்க, குண்டு போடுற வரைக்கும் அனுபவிப்போம். குண்டு போட்டா ஓம் நமக அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்புறம் குண்டு போலின்னு என்ன பண்ணுவீங்க? இறங்கின ஷேர் மார்க்கெட் ஒரு வேளை மேல் நோக்கி வந்ததுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்தேனே, அப்போ நீ ஏதாவது என்னை வாங்கினியா அப்படின்ற மாதிரி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னு, 41 ரூபா அவருடைய ஏவரேஜ் ப்ரைஸாக இருந்தது இந்த ஈஸ்மை ட்ரிப் பிளானர் அப்படின்ற ஷேர். அவன் என்னமோ கீழே தொங்கு போல மாதிரி கீழே போய்கிட்டு இருந்தான். கடைசியில் இப்போ 32 ரூபாயில் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தொடர்ந்து ஏவரேஜ் பண்ணி கடைசியில் பார்த்தோம்னா இப்போ அவர் பாசிட்டிவ்க்கே வந்துட்டாப்ல. ஸோ ஷேர் மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா அதுக்கு ஏதாவது பேட் நியூஸ் இருந்தால் தானே கீழே இறங்கும். அது இந்த மாதிரி வார்னால் இருக்கலாம், அல்லது Q2 ரிசல்ட் சரியில்லைன்னு இருக்கலாம். மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மேலே வரும்பொழுது நீங்கள் ஏவரேஜ் பண்ணீங்களா நல்ல ஸ்டாக்காக இருக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க.
நம்ம வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மனசுக்கு வந்து ரொம்பவுமே துன்பம் தர்ற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு முடிஞ்சிருது. ஏதோ ஒரு காரணத்தினால சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஷேர் ஒரு 3000 ஷேர் வாங்கியிருக்காரு. கடைசியில் பார்த்தா அவர் எழுதியிருக்கிற கமெண்ட் வந்து சிரிப்பாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பார்த்து யாராச்சும் சிரிங்களேன், ஏன்னா நான் 3000 சவுத் இந்தியன் பேங்க் வாங்கியிருக்கேன், அது மூவ்மெண்ட் ஆகாமல் அப்படியே நீட்டி படுத்துருக்கு அப்படின்ற மாதிரி மனசு விரக்தியாக இருக்காரு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்கு என்னவெல்லாம் ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன், ஏதாவது ஒரு தீமில். சில பேர் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் க்ரோத் ஸ்டாக்ஸ், அது எந்த செக்டரில் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இவர் எழுதியிருக்கிற ஃபார்முலா, அதாவது ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம்னு வச்சிங்களேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 5000 கோடிக்கு மேலே இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் 15% மேலே இருக்கணும், ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் இருக்கணும், அதே சமயம் கடன் வந்து சொத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு இந்த எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு படம் எடுக்கிறோம்னா அதில் ஹீரோயின் யாரு, ஒரு ஹீரோயினா 2 ஹீரோயினான்னு கேட்குற மாதிரி இந்த எஃப்ஐ ஹோல்டிங் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. அதே மாதிரி அந்த ஸ்டாக்கை வந்து பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் எழுதுறாருன்னு வச்சிங்களேன். வர்றதே மொத்தம் 26 ஷேர்ஸ் தான். அந்த 26 ஷேர்ஸில் எந்த ஸ்டாக்ஸ் இருந்தால் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்டிஷனுக்கு இந்த 26 ஸ்டாக்குமே குவாலிஃபைடு இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து கொஞ்சம் 20% அல்லது 40% சமீபத்தினுடைய ஹைலேருந்து கீழே இறங்கியிருக்கா, அது ஒரு பேராமீட்டர் அப்படின்றத அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் வந்து டபுள் பாட்டம் மாதிரி போட்டிருக்கானா, சப்போர்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அல்லது இறங்கு முகத்தில் எங்காவது சப்போர்ட்டில் இருக்கா, அல்லது ஏறு முகத்தில் எங்காவது சப்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் சைடு இருக்கக்கூடிய தவறுகளை தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் ரிஸ்க் என்பது யாருனாலுமே கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. நீங்கள் உங்கள் சைடு, நீங்கள் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ஒரு பொண்ணு போகுது, அது கரெக்டாக தான் இண்டிகேட்டர் போட்டு போகுது, இருந்தாலும் பின்னாடி வர்றவங்க ஏதாவது ஒரு வகையில் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி தான் நீங்கள் போட்டு கரெக்டாக இண்டிகேட்டரை போட்டு கரெக்டாக போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரோ அவ்வளோதான். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு நண்பர் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப நல்லா சம்பாரிச்சிருக்காரு, 25% மேலாம் லாபம் சம்பாரிச்சுட்டு அவருடைய அசல் மறுபடி வந்த லாபம் மறுபடி எல்லாத்தையும் எடுத்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காரு டாடா மோட்டரில். கடைசியில் பார்த்தா இந்த டாடா மோட்டர் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் அது கீழே இறங்குறதையும் பார்த்துட்டு பயந்துட்டு இப்போ லாஸில் பிடிச்சி விற்று விட்ருக்காப்புல. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை இல்லைன்னா பேசாமல் எஸ்ஐபி போட்டுக்கலாங்க, அதுதாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. ஆமாங்க, இந்த ஈஸ்மை ட்ரிப் ஏறினதை நான் பார்த்தேன், 8% ஏறிச்சு. அதில் கூட இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து அந்த 8% ஜம்ப் அடித்ததுனால லோ ரேட்டில் கீழே போக போக ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சு வந்ததையும் 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆஹா, நம்மளுடைய பயணம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டால் பரவாயில்லைங்க. ஒரு நண்பர் 2 வருஷம் கூடி 80,000 ரூபா லாபம் வந்திருக்கு, மொத்தமாக விற்றுட்டு 3 லட்ச ரூபா போட்டிருக்காரு. 80,000 ரூபா 2 வருஷத்தில் லாபம் வந்துருச்சு. விற்றுட்டு எடுத்துகிட்டு இப்போதைக்கு மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டாப்புல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு. இந்த மாதிரியே எல்லாத்தினுடைய கதை ஷேர் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, எஃப்ஐஸ் வந்து என்ன சும்மா மட்டுமா செல் பண்ணுறாங்க, இங்கே 18,000 கோடி செல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே 17,000 கோடி பக்கம் வாங்கியிருக்காங்கல்ல, அப்போ வாங்கவும் செய்கிறாங்க விற்கவும் செய்கிறாங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு பழைய எஃப்ஐஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க, புது எஃப்ஐஸ் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதை 101 ரூபாய்க்கு விற்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய டேர்ம்ஸில் என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு 1 ரூபா ப்ராஃபிட் இன்ட்ராடேயில், நான் அதை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன், ஜாலி எனக்கு அப்படிம்பீங்க. சரி, ஓகே. இதே நீங்கள் ஒரு இந்தியன், நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு 1 ரூபா லாபம் அப்படின்றீங்க. அதே வந்து வெளிநாட்டுக்காரங்க இதே மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 101 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 ரூபா வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க, மார்க்கெட் விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அல்லது அவங்க வந்து வேற யாரோ கிட்ட இருந்து லாபம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் படித்தது என்னென்னா, எஃப்ஐஸ் வந்து இன்ட்ராடே பண்ணலாம், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ட்ராடே பண்ண முடியாது. அவங்க டெலிவரிக்கு தான் வாங்கணும், டெலிவரிக்கு தான் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். மேபி அவங்க செல் பண்ணிவிட்டு டெலிவரி செல் பண்ணிவிட்டு இன்ட்ராடேல கவர் பண்ணிட்டு போகலாம், அப்படி வேணாலும் இருக்கலாமே ஒழிஞ்சு. பட் இன்ட்ராடேலே வாங்கி இன்ட்ராடேல செல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் படித்தேன். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து 1 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா அது அவங்க இன்ட்ராடேல பண்ண லாபமாக கூட இருக்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணுறாங்க,
ட்ரேடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர்ற பணம் வந்து அது நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க லாபம் பண்ணி அந்த பணத்தை வெளியெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க வாங்கி விற்கிறது எஃப்ஐஸ்குள்ளேயே வாங்கி விற்கலாம், அல்லது அவங்க விற்கிறத வாங்குறது நம்ம ஆளுகளாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆளுங்க டெலிவரியில் தான் விற்கிறாங்க. ஸோ டெலிவரி விற்கிறத வாங்குறது வந்து எஃப்ஐஎஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு கந்தரகோலமான விஷயம். இது நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக மொத்தம் நம்ம வந்து பியூர் இன்ட்ராடே கான்செப்டில் எஃப்ஐஎஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ₹1 வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்கறதுக்கு மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. மைனஸ் 1278 கோடி அவங்க மைனஸ்னா அவ்வளோ பணத்தை வெளியெடுக்கிறாங்க இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரி நண்பர்களே, நம்ம நல்லதை மட்டுமே நினைப்போம். அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடந்து கடைசிக்கு மார்க்கெட் போன வாரத்தினுடைய லோக்கலை உடைக்காம நீட்டி படுத்திருந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்கிறது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.